எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யாழினி. சார், சேலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களான வேலுமணி அவர்கள், நத்தம் விஸ்வநாதன், செங்கோட்டையன் அவர்கள்லாம் ஒரு தீவிர ஆலோசனையில் இருப்பதாக செய்தி. அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து யோசித்துக் கொண்டு இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்களின் உத்தரவின் பேரில் கடைசியா இத குறித்து பேசிக் கொண்டிருப்பதாக தகவல். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. என்ன உண்மையான பிரச்சனைன்னா பொசிஷனிங் தான். எடப்பாடி பழனிசாமி சட்டபூர்வமா பொதுச் செயலாளர். உரிமை கோருதல்ல உள்ள சிக்கல் என்னன்னா, ஆர்கனைசேஷன்ல, அதாவது அமைப்புகள்ல உரிமை கோரணும்னா இயல்பாக அதோட அமைப்பு சட்டம், துணை விதிகள், அமைப்பு சட்டத்தின் கீழே வேற ஏதாவது ஸ்பெஷல் விதி இருந்தா அது, பொதுக்குழு, இப்படித்தான் நம்ம உரிமை கோர முடியும். அதாவது சிவில் உரிமை. சிவில் உரிமை கோரி ஏராளமான வழக்குகள் திரு கே.சி. பழனிசாமியிலிருந்து திரு ஓ. பன்னீர்செல்வம், சசிகலா அவர்கள் தொடர்ந்த வழக்கு கூட ஏதோ ஒரு கட்டத்துல சுப்ரீம் கோர்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு தனி கதை. என்னன்னா சட்ட போராட்டம். சட்ட போராட்டம் மூலமா கட்சியை வென்றெடுக்க முடியுமாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில நம்பிக்கை இல்லை. ஆனா ஆர்கனைசேஷனை தாண்டி, அதாவது சின்ன சின்ன ஓட்டு வங்கிகள் இருக்கு. வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் தமிழ்நாட்டுல 3%, 4% இருக்கு. அவ்வளவுதான். அப்போ 1/2% ஓட்டு வங்கி கூட ரொம்ப முக்கியம். ஒரு தலைவர், இப்போ கே.சி. பழனிசாமி எடுத்துக்கோங்க உதாரணமா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்னா அது கண்டிப்பா தேவை. ஏன்னா அது ஒரு 5, 6 சட்டமன்ற தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிச்சு 5000 ஓட்டுல வெற்றி கைமாறிடும், தோல்வி வந்துடும். அப்ப அந்த சின்ன ஓட்டு வங்கி தேவை. இப்ப ஓ. பன்னீர்செல்வம் அவருக்கான ஓட்டு வங்கி தென் மாவட்டங்கள்ல இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த ஓட்டு வங்கி ஒரு 10, 20 தொகுதியை பாதிக்கும். இப்படி எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் பிணக்கு கொண்டவர்கள் அல்லது நீக்கப்பட்டவர்கள் இவங்க திருப்பி இணைகிறது, இதெல்லாம் சர்வ சகஜம். அதிமுகல ஏராளமான முறை அப்படியான இணைப்புகள் நடந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலயும். இணைக்கவே மாட்டேன், இடமே இல்ல என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது எனக்கெல்லாம் அது ஏற்புடையதாக இல்லை. ஆனா பொசிஷனிங், இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இவங்க வருவாங்களா? திரும்ப சசிகலா அவர்களுக்கான உரிமை கோரல் எதுல இருந்து வருதுன்னா, அது ஜெயலலிதா அவர்களுக்கு அணுக்கமானவர்ங்கிறதுல இருந்து வருது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துல நான் இப்படி இருந்தேன், இப்ப எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்துல நான் இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா அவங்க பொதுச் செயலரா இருந்தவங்க 2016 கடைசியில. அது குறித்த வழக்கு தான் நிலுவையில் இருக்கு. இந்த இடம் அனைவருமே பல இடங்கள்ல பல நேரங்கள்ல விட்டு கொடுக்க வேண்டியது வரும். திரும்ப சசிகலா அவர்கள் ஜானகி அம்மையார் மாதிரி அவங்க விட்டு கொடுக்கணும், இது எடப்பாடி பழனிசாமி கருத்து. அப்படின்னா மறைமுகமாக ஜானகி அம்மையார் மாதிரியான ஒரு பொசிஷனிங் அவங்களுக்கு வருது இல்லையா? அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு பொசிஷனிங் தான் தயாரா இருக்கணும். மற்றவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்காதுங்க. இப்ப எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, இப்போ கே.சி. பழனிசாமி எம்ஜிஆர் காலத்துல இருந்து எனக்கு அவர் ரொம்ப வருஷமா தெரியுங்க. எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, இன்னும் சொல்ல போனா அவரோட திருமணத்துக்கு கூட நான் போயிருக்கேன். அப்போ அவருக்கான பொசிஷன் எதுவா இருக்கும்? இப்போ ஒரு பொறுப்பு செயலாளர், இல்லைன்னா அமைப்பு செயலாளர், இப்படியான பொசிஷனிங் கொண்டு வரணுங்க. எல்லாருமே வரணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்படி வரும்போது எடப்பாடி பழனிசாமியும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியது வரும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்கெல்லாம் வந்தா உள்ள கோஷ்டி பூசல் வந்துரும். எந்த கட்சியில தாங்க கோஷ்டி பூசல் இல்ல? எல்லா கட்சியிலும் இருக்கத்தான் செய்யும். மனிதர்கள் கூடுனாலே கோஷ்டி வரத்தான் செய்யும். 2 பேர் இருந்தா 2 கோஷ்டி. ஒரே ஒரு ஆள் இருந்தா தான் கோஷ்டி இல்லன்னு அர்த்தம். அப்ப அது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு நீங்க குறிப்பிடுகிற இந்த குழு, ஆலோசனை குழு உதவியாக இருந்தால் நான் ரொம்ப வரவேற்கிறேன். சார், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்புக்கு ஒத்து வரல அப்படின்னா, முன்னாள் அமைச்சர்கள்லாம் போர்க்கொடி தூக்கி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு தெரியலங்க. என்ன காரணம்னா, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு பொசிஷன்ல கட்சிக்குள்ள இருக்காங்க. கட்சிங்கிறது ஒரு பெரிய அம்ப்ரெல்லா. அந்த அம்ப்ரெல்லா விட்டு வெளியில வந்தா யாருக்குமே மரியாதை இல்ல. அப்போ ஃபார் தட் மேட்டர் ஜெயக்குமாரோ இல்ல வேலுமணியோ வெளியில வந்தா இன்னொரு கட்சி தானே ஆரம்பிக்கணும். இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு வழக்கு போட வேண்டியது. அது பொதுவாக அது சரியா வராது. அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். போர்க்கொடி தூக்குதல் என்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடினமான ஒரு விஷயம். என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமியும் சில விஷயங்கள்ல அவர் தன்னைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உதாரணமா 2021 தேர்தல். கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுக்கு மேல அதிமுக கூட்டணி வெற்றி. அதற்கு அடுத்த தேர்தல்கள்ல தோல்வி.
அப்படியான தோல்விகள் நீங்க எல்லா தலைவர்கள் வாழ்க்கையிலயும் பார்க்கலாம். ஆனா வசீகரம்ங்கிறது அதிமுகவோட பேஸ், அடிப்படை. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்து அது வருது. இப்போ வந்து வசீகரம்ங்கிறது இல்ல. அதாவது மாஸ் பேஸ்டு லீடர்ஸ் இல்ல. ஜெயலலிதா சொன்னா அவ்வளவுதாங்க, அதுக்கு அப்பீலே கிடையாது. யார வேணாலும் நிறுத்துவாங்க. எம்ஜிஆர் என்ன சொல்லுவாரு, 234 தொகுதியிலும் நான் நிக்கிறதா நினைச்சுட்டு நீங்க பணியாற்றுங்கம்பாரு. இப்படியெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி எல்லா தொகுதியிலும் நான் நிக்கிறதா நினைச்சுட்டு நீங்க பணியாற்றுங்கன்னு சொன்னா, அது மக்கள் சிரிச்சுருவாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்ப அவங்கவங்க அந்தந்த ஏரியா தலைவர்கள் தேவை. அது குறிப்பா வந்து சட்டமன்ற தேர்தல்ல அவசியம் தேவை. ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறது சின்னது. எம்பி தொகுதி ஒப்பிடும்போது ரொம்ப சின்னது. அப்போ உள்ளூர் தலைமைங்கிறது அவசியம் தேவை. இந்த இடம் வந்து அதிமுகல கொஞ்சம் கடினமான இடம் தான். ஏன்னா பன்னீர்செல்வம் என்ன சொல்றாரு, நான் சேரும்போது கட்சிக்கு நான், ஆட்சிக்கு அவருன்னு தான் சொல்லி சேர்த்தாங்க. அதாவது முதல்ல ஒரு தர்ம யுத்தம் நடத்தி 2017 வரைக்கும் அவர் வெளியில இருந்து, அப்புறம் மீண்டும் இணைப்பு ஏற்பட்டப்ப, அதாவது எடப்பாடி பழனிசாமி காலத்துல அதிமுக இணைப்பு நம்பர் 1 அது. ஆனா அவர் அதுக்கு பிறகு அதுல காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு. என்னதான் ஆட்சியில துணை முதல்வர் பதவியை ஏத்துட்டு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, மோடி சொன்னதுனால நான் ஏத்துக்கிட்டேங்கன்றாரு. அப்ப திருப்பி வந்து மோடி சொன்னதுக்காக நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க? எங்க கட்சி தான் எனக்கு முக்கியம். கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா நான் மட்டும் தான் இருப்பேன். எனக்கு ஆட்சியில பங்கே வேண்டாம். அப்படி சொல்லியிருக்கணும்ல. இப்ப என்ன சொல்றாரு? நான் தாங்க கட்சிக்குன்னு சொன்னேங்க. திடீர்னு அவர் வந்து ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்ன்னு சேர்ந்துட்டாரு. அது வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு இந்த பழைய கதைகள் வந்து ரசிக்கிற மாதிரி இல்ல. அதுபோக அதிமுக என்பது எம்ஜிஆர் உயில்படி இயங்க வேண்டியது. எம்ஜிஆர் உயில்ல அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பின்னாடி இந்த கட்சி பிளவுபட்டால் 80% அடிப்படை உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையான கட்சி. அவங்களுக்கு தான் வந்து அதிமுக அந்த இன்னைக்கு இருக்கிற எம்ஜிஆர் மாளிகை, அதிமுக இருக்கிற பல சொத்துகள் இதெல்லாம் அவங்களுக்கு தான். அதாவது அதிமுக என்றால் 80% அடிப்படை தொண்டர்கள். இதுவரைக்கும் நம்ம வந்து 80% அடிப்படை தொண்டர்கள் என்கிற அந்த கான்செப்டுக்குள்ள போகவே இல்ல. ஆனா உயில் வந்து புறமேட் ஆகி சென்னை உயர்நீதிமன்றத்துல இருக்கு. அப்போ பொதுக்குழு என்பது தொண்டர்களை பிரதிநிதித்துவப்படுத்துற குழு தான். ஆனா அதிமுக எப்போதுமே வந்து தொண்டர்கள் விருப்பம், தொண்டர்கள் கருத்தறிந்து முடிவெடுத்தல் இப்படியான பாராமீட்டர்ஸ்குள்ளேயே இயங்குற ஒரு விஷயம். அதுக்காக இத்தனை கோடி தொண்டர்களையும் கூட்டி முடிவு எடுக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. அப்போ இயல்பாக தொண்டர்களின் விருப்பம் அதை நம்ம எளிதா புரிஞ்சுக்கிடலாம். என்ன அப்படின்னா எல்லாருமே ஒத்துமையா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா ஒற்றுமை இல்லைன்னா திமுக வெற்றி கொள்ள முடியாதுங்கிறது அதெல்லாம் பட்டவர்த்தனமா தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ ஒற்றுமைக்கான ஒரு முயற்சி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து அந்த சமாதான கரம் நீளணும். அதாவது நான் வந்து தயாராக இருக்கிறேன். யாரெல்லாம் வந்து அதிமுகல இருந்து விலகி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உள்ள வரணும். அதான் கட்சிக்கு நல்லது. இப்படியான ஒரு சமாதான சமாதான ஒரு ஏற்பாடு கூட அவர் பண்ண மறுக்கிறாருங்கிறது தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. அவர் கட்சி அலுவலகத்தையே வந்து சூறையாடிட்டாரு. அங்க உள்ள பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இவங்களுமே வந்து கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டாங்க. கூட்டணி ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கே.சி. பழனிசாமி அவர்களை வந்து கட்சியை விட்டு இப்படி சொன்னாங்கிறதுக்காக நீக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது எந்த வகையில நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக அரசியல்ல நியாயம், அநியாயம் எல்லாம் கிடையாதுங்க. அரசியல்ங்கிறது வெற்றியை அடிப்படையா கொண்டு இயங்குகிற ஒரு விஷயம். பழைய கதைகளை எல்லாம் பேசிட்டு இருந்தா புண்ணியம் இல்ல. பல தவறுகள் நடந்திருக்கும். துரோகங்கள் நடந்திருக்கலாம். அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஆனா நீ துரோகி, நான் துரோகின்னு குற்றம் சாட்டிட்டு இருக்கல அர்த்தம் இல்ல. அதிமுகங்கிற பேனர், முத்திரை யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதிமுகவுக்கான பேனர், முத்திரை இருப்பது பலருக்கும். சில பேரு கட்சியில எதுவுமே வேணாங்க. என்னங்க இந்த கட்சி இப்படி போகுதுன்னு ஒதுங்கி இருக்காங்க. சில பேர் ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ள இருக்க மாட்டாங்க. ஆனா அதிமுக ஒற்றுமையா இருக்கணும்னு விரும்புவாங்க. அப்போ இன்றைய தேதிக்கு பிரசன்ட் தலைமை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரோடு இருக்கிற பலர். அவங்களோட உழைப்பெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா ஒற்றுமைங்கிறது உழைப்பையும் தாண்டிய விஷயம். அது வந்து ஒரு தோற்றம். அந்த தோற்றம் ஏன் ஏற்படுத்தணும்னா அப்பதான் நம்பிக்கை வரும். யாருக்கெல்லாம்? ஒண்ணு கட்சி தொண்டர்களுக்கு. அவங்க வேலை பார்க்கணும் கடைசியா. இன்னொன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற சாதாரண வாக்காளர்கள். இந்த திமுக கூட்டணி என்ன பண்ணாலும் அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. இவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டு கிடக்குறாங்க. இப்படியான ஒரு எண்ணம் வாக்காளர்களுக்கு வந்துட்டா ஓட்டு போட மாட்டாங்க. என்னதான் அவனுக்கு ரெட்டை இலை மேல பாசம் இருந்தாலும், என்னதான் எம்ஜிஆர் மேல பாசம் இருந்தாலும்,
இவங்க எங்கெங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இவங்க நேரம் சரியா இருக்கு. இவங்க எங்க திமுகவ வந்து வீழ்த்திற போறாங்கங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா, அது அரசியல்ல பார்த்தா ரொம்ப பாதாளத்துக்கு நம்ம போயிருவோம். அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். பெரிய பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர் மாரியான தலைவர்களே அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. 86 முனிசிபல் தேர்தலுங்க நான் பத்திரிகையாளர் ஆகி சில வருடங்கள். ஃபர்ஸ்ட் டைமா நான் அப்பதான் சர்வே எல்லாம் எடுக்கிறோம். இந்த சர்வேயோட அந்த பல கீ கீ அம்சங்களை எல்லாம் நான் அப்ப புகுத்துனேன். பஞ்சாயத்து யூனியன் சாதா முனிசிபாலிட்டி. இதுக்கெல்லாம் கிடையாது. மாநகராட்சிக்கெல்லாம் கிடையாது. நகராட்சி, பஞ்சாயத்து யூனியன், ஊராட்சி ஒன்றியம். இந்த தேர்தல் நடக்கும்போது சர்வே எடுக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. திமுக தான் வெற்றி பெறணும். இத்தனைக்கும் அதிமுக ஆளுங்கட்சி. எம்ஜிஆர் இருக்காங்க. ஏன்? ஏன்னா அதிமுகவுக்குள்ள அப்போ ஒற்றுமை இல்ல. இதே நிலைமை தாங்க. எஸ்.டி.எஸ் தலைமையில ஒரு குழு. அதிமுகவுக்குள்ளேயே வந்து திருநாவுக்கரசு தனி ஆவர்த்தனம் வாசிப்பாரு. ஆர்.எம். வீரப்பன் வந்து தனி ஆவர்த்தனம் வாசிப்பாரு. நாங்களே வந்து அலிபாபாவும் 24 மந்திரிகளும் புக்கெல்லாம் போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. அவுட்டு. அப்போ பஞ்சாயத்து யூனியன்ல ஜெயிச்சது. ஊராட்சி ஒன்றியங்கள்ல ஜெயிக்க முடிஞ்சது. 86ன்னா இன்னைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைய நான் சொல்றேன். ஊராட்சி ஒன்றியம் வந்து கிராமப்புறம். அங்க வந்து ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ எம்ஜிஆர் என்ன நினைச்சாருன்னா, இதுக்கு என்ன காரணம்? ஒரு நெருக்கமானவர்கள்ட்ட ஆலோசனை பண்ணியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். வெளிப்படையில ஆலோசனை கமிட்டி நடந்ததாக அப்போ பத்திரிகையில நாங்க செய்தி போடல. ஒற்றுமை இல்லாததாங்க காரணம். இந்தந்த மாவட்டங்கள்ல இப்படி இப்படி ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? எம்ஜிஆரே போனாரு. நேரா போய் எஸ்.டி.எஸ் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனாரு. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காருங்கன்றாங்க அவங்க மிஸ்ஸஸ். அப்படியா சரி. தோசை சுட்டு குடுங்க. தோசைய சுட்டு போட்டாங்க எஸ்.டி.எஸ் மனைவி. சாப்பிட்டாரு. குளிச்சிட்டு இருந்தவரு அப்படியே வந்து வேட்டிய மாத்த சொல்லி கையோட கூட்டிட்டு வந்தாரு. இதுதான் தலைவர். அது இத்தனைக்கும் எஸ்.டி.எஸ் வந்து எம்ஜிஆர கடுந்தாக்கு தாக்குனாரு. இந்த மாரி ஊழல் புகார் குடுத்தாரு. பேரணி நடத்தினாரு. இவ்வளவு பெரிய விஷயம்லாம் நடந்து 84 தேர்தல்ல வேற எதிர்த்தெல்லாம் போட்டியிட்டு, ஆனாலும் எம்ஜிஆர் இந்த முடிவை ஏன் எடுத்தார்ன்னா, பொதுவாகவே மறப்பதும், மன்னிப்பதும் தான் தலைவர்களுக்கு அழகு. அந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி பிழை செய்றாருன்னா என்ன? சார், சமீபத்துல சசிகலா அவர்கள் வந்து இந்த கொடநாடு கொடை வழக்குக்கு வந்து அழுத்தம் கொடுக்கிற மாதிரி தெரியுது. அதாவது வந்து இத உண்மை வெளியில வந்தாதான் நிறைய பேரோட உண்மை முகம்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி சார் உட்கட்சி பிரச்சனையில தேவையில்லாம இந்த கொடநாடு கொலை வழக்க கொண்டுட்டு வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிளப்புறதுலோடைய நோக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப நாளா ஆதி இருக்கேன்னு அவங்க கொண்டு வராங்க. எனக்கு என்னமோ அதனால எல்லாம் பெரிய ரிசல்ட் வந்துரும்னு தோணலைங்க. என்னன்னா, ஜெயலலிதா அவர்களோட இல்லத்தில் நடந்த அது கேம்ப் ஆபீஸ்ல நடந்த ஒரு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். உயிர்கள் பலியாயிருக்கு. அத ஒட்டி வந்து தந்தி டிவி டிபேட்ல நானும் கே.சி. பழனிசாமியும் கலந்துக்கிட்டோங்க. பாண்டே நடத்தின விவாதம். அப்ப நான் இது சொன்னேன். இந்த மாரி 2017 இந்த மாரி இப்படி நடந்திருக்கு. கொடநாடோட பாதுகாப்பு அம்சங்கள் இது. இது எப்படி இது நடக்க சாத்தியம்? இது ஏதோ ஒரு வகையான உள்குத்து இதுல இருக்கு என்று சொல்லும்போது பலரும் அத ஏத்துக்கல. ஆனா இன்னைக்கு அது தெரியுது. பிரச்சனை என்னன்னா 7 வருஷம் கழிச்சு இதெல்லாம் தெரிஞ்சு தண்டனை என்று வரும்போது, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா சந்தேகத்தின் பலன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கும். பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஏன்னா 7 இயர்ஸ். இது போக முதலமைச்சர் சட்டமன்றத்துல சொன்னபடி பார்த்தா, இன்னமும் செல்போன் தரவுகள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரணும்ன்றாரு. அதாவது இன்டர்போல்ல இருந்து. அது எந்த காலத்துல வருங்கிறது நமக்கு தெரியல. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்போதுமே வந்துங்க வழக்கறிஞரா நான் சொல்றேன். இட் வில் நாட் எரேஸ் த ஏர்லியர் இன்வெஸ்டிகேஷன். மேலதிக விசாரணை என்பது இதற்கு முன்பு நடந்த விசாரணையை அழிக்காது. அப்ப இந்த வழக்க சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். அந்த இடத்துல திமுக அரசு பிழை செஞ்சிருச்சு. ஏன் வழக்கை இவ்வளவு நாள் ஆகி முடிக்கலன்னா, அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து தரவுகள் வந்து வர வேண்டியது இருக்கு. உள்நாட்டு தரவுகள வச்சே அத முடிச்சிடலாம். அதுல ஒண்ணும் பெரிய தவறு கிடையாது. ஆனா நீதிமன்றத்துக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போன பிறகு அத முடிக்க முடியாத ஒரு சிக்கல்ல போய் சிக்குது. அப்படியே முடிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி இன்னமும் குற்றவாளிகள் பட்டியல்லயே இல்லையே. வழக்கு வந்து விசாரணையில் நடந்துட்டு இருக்குங்க. எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும். நான் ஒரு பேருக்காக அத சொல்றேன். அவங்க எந்த வகையில வந்து அக்யூஸ்டா அரைன் ஆயிருக்காங்க? இன்னும் இல்ல. வழக்கு நடந்துட்டு இருக்கு. சாட்சியங்கள்லாம் முடியிற நிலைமையில இருக்கு. இவங்க வந்து இவ்வளவுதான் எங்களோட சாட்சியங்கள் இத்தோடு முடிந்தன. சான்றாவணங்கள் இனிமேல் எங்கள்ட்ட இல்லைன்னு அந்த ஃபைனல் இது சொன்னாங்கன்னா, கோர்ட் வந்து அத முடிச்சுட்டு ஃபைனல் ஆர்குமென்ட்க்கு போய் தீர்ப்புக்கான நாள் குறிச்சுருவாங்க. அத சொல்ல வந்து திமுக அரசு அப்படி சாட்சியம் முடிஞ்சது, சான்றாவணம் முடிஞ்சதுன்னு சொல்ல மறுக்குது.
என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு முடிஞ்சிடும். இல்ல திமுக அரசு அதை வந்து தேர்தல் நேரத்துல ஒரு ஆயுதமா பயன்படுத்தலாம். 2024 தானே ஆகுது. 2025 கடைசியில பயன்படுத்தலாம்னு அப்படியே வச்சுக்கிட்டாலும், தண்டனையெல்லாம் உடனடியா கீழ்கோர்ட்ல குடுக்குற தண்டனை மேல்கோர்ட்ல போய் அது நிக்கும். அது போக வந்து கான்ஸ்பிரசி வந்து ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ங்க. சதிங்கிறது பலரும் சங்கிலிகளால பின்னப்பட்ட ஒரு விஷயம். செயின் ஆஃப் ஈவென்ட். ஒரே ஒரு கண்ணி இறந்தா கூட அது ஒர்க் அவுட் ஆவாது. அப்ப சந்தேகத்தின் பலன் குற்றவாளிகள் குடுத்து எல்லாரும் விடுதலை ஆயிட்டாங்கன்னு வைங்க. அப்ப இன்னும் அது மோசமான நிலைமையை நோக்கி போகும். ஏன்னா பப்ளிக் பெர்செப்ஷன் ஒண்ணு ஆயிப்போச்சு. அப்போ கொடநாட போய் சசிகலா மீண்டும் அத அவங்க வந்து இந்த கட்சி உட்கட்சி பிரச்சனைகள கொண்டு வந்து சேர்க்கிறதுங்கிறது சரியில்லைங்கிறது தான் என் கருத்து. சார், நேத்து ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர் மருது அழகுராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து ஸ்டாலின் அரசு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடநாடு கொலை வழக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இன்டர்போல் விசாரணையில சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு மூலமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் மூலம் எதுவும் பலன் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு அப்படின்னு ஒரு பலனும் கிடைக்காதுங்க. என்னங்க நெருக்கடி வரும் அதுல? ஒரு லோக்கல் போலீஸோட விசாரணை அது ஒரு 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 குறிப்பிட்ட கட்டத்துல நீதிமன்றத்துல இருக்கு. சோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் டோட்டலா நீதிமன்றம் ஆர்டர் பண்ணி அதுக்கு அப்பீல்லாம் போய் ஹைகோர்ட் எல்லாம் அந்த அப்பீல் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் செல்போன் தரவு. அப்ப செல்போன் தரவே இல்லாமலும் முடிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீதிமன்றமே வந்துரும். நம்ம வந்து ஒரு வழக்கு தொடர்றோம். முடிய மாட்டேங்குது. அப்ப நீதிமன்றம் பிரஷர் குடுக்கும். நீங்க எப்பதாங்க முடிக்க போறீங்க? அந்த பிரஷர் குடுக்கும்போது, இல்லங்க எனக்கு இன்னும் ஆவணம் கிடைக்க வேண்டியது இருக்கு. இன்னும் சாட்சியம் கிடைக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நீதிமன்றம் என்ன சொல்லும்னா, அதெல்லாம் இல்லாமலே முடிச்சிடலாம்னு சொல்லுது. அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த முடிவுக்கு அந்த நீதிமன்றம் எப்ப போகுதுன்னு நமக்கு தெரியாது. அது அந்தந்த நீதிபதிய பொறுத்த விஷயம். ஆனா மருதழகராஜ் சொல்ற மாரி எடப்பாடி பழனிசாமியோடு திமுக அரசு அது அவருக்கு சலுகை காட்டுது அப்படி எனக்கு தோணல. என்ன காரணம்னா, அப்படி சலுகை காட்டி என்ன பயன் இருக்கு? சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டா, இன்னும் அது குழப்பம். ஏன்னா, இன்னும் நீளமாகும். எங்க ஆபீஸ் சிபிஐ விசாரணை நான் நேரடியா அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்க 98. ஆபீஸ் ரெட்ட கொலை. சிபிஐ விசாரணை வேணும்னு மனு போட்டோம். அது போயிட்டே இருந்தது விசாரணை. கோர்ட் ஆர்டர் பண்ணிருச்சு. 91ல நடந்த சம்பவத்துக்கு 98ல சிபிஐ விசாரணை. என்ன வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே வரல. ஏன்னா 7 வருஷத்துல ஒரு சாட்சியமும் இல்ல. எல்லாமே ட்ரையல். ட்ரையல் பூரா கோல்டு ட்ரையல். வெட்டியா வந்து சிபிஐ விசாரணைக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு நாங்கெல்லாம் அலைஞ்சதுதான் மிச்சம். இது போக பொய் சொல்ற கருவி டெஸ்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பாலிகிராப் டெல்லியில இருக்கு செங்கோட்டையில. அது நான் சொல்றதையும் அது உண்மைன்னு சொல்லுது. எதிரி நமக்கே தெரியும். பாக்ஸர் வடிவேலு அவர் சொல்றதே அது உண்மைன்னு சொல்லுது. ஏன்னு கேட்டா, அது அப்படிதாங்க சொல்லும். இப்ப ஏங்க நடத்துறீங்கன்னு கேட்டேன். இல்லங்க நடத்தலைன்னா கோர்ட் ஏன் நடத்தலன்னு கேட்டேன். இப்படிதாங்க இருக்கு அது. இப்ப இன்னைக்கு நவீனமா இருக்கலாம் மெத்தட். பட் அல்டிமேட்டா சிபிஐ ரிசல்ட்லாம் எந்த முடிவையும் குடுக்காது. அதுவும் குறிப்பா ரொம்ப பழைய கேஸ். ஒரு புது கேஸ் ஒரு 1 மாசத்துக்குள்ள சிபிஐ விசாரணைக்கு போகுது. அப்படின்னா நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கலாம். 7 இயர்ஸ் 2017ல நடந்ததுக்கு பிரதிநிதித்துவம் முடிஞ்ச பிறகு சிபிஐ விசாரணை கேட்டு என்ன யூஸ் இருக்கு? சும்மா அரசியலுக்காக பேசலாம். அத தாண்டி இதுல பயன் இல்லைங்க. உண்மையா அரசியல் ரீதியாக அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால், எல்லாரும் ஒண்ணா கூடி உட்கார்ந்து பேசி அவரவர்களுக்கான நிலைப்பாடு, அவரவர்களுக்கான பொசிஷன் பொறுப்பு இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு ஒரே திசையில பயணிச்சாதான் இந்த வண்டி நகரும். இது வந்து பல குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டி மாரி. ஆளுக்கு ஒரு திசையில போனா வண்டி கவுந்துரும். சார், கொஞ்ச நாளாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு தீவிரமான சண்டை போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையின் பின்னணியை நீங்க எப்படி பாருங்க? அண்ணாமலை வந்துங்க அவர் சொல்றதே வந்து எனக்கு எப்போதுமே அது ரொம்ப தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாததா தான் தோணும். என்ன காரணம்னா திமுக பொது எதிரின்றாரு. அப்புறம் எந்ததுக்கு அதிமுக அட்டாக் பண்ணி என்ன லாபம் இருக்கு? பொது எதிரியை வீழ்த்தணும்னா பழைய எதிரிகளே ஒண்ணா கூடணும். இவங்கெல்லாம் பழைய நண்பர்களா இருந்தவங்க தான். இப்போ இப்படி அண்ணாமலை பேசிட்டே போகும்போது அதிமுக என்ன நினைக்கும்? அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதான்னு நினைக்கும். அது எப்படி சாத்தியம்? அது அது தேசிய கட்சி. அவங்க நினைச்சா ஒரு ஆள வச்சிருப்பாங்க. இல்லன்னா தூக்கிருவாங்க. ஆமா பிராக்டிகலா அண்ணாமலை வந்து செல்ஃப் கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அதனால ரிசல்ட்டே கிடையாது. இதே அண்ணாமலை அதிமுக கூட்டணியோட இருந்திருந்தா, இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக கூட்டணியோட இருந்திருந்தா, இல்ல சௌமியா அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணியோட இருந்திருந்தா, பலரும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதிமுக ஓட்டு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்?
20% வைங்க. எடப்பாடி காலத்துல ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கு. 20% தான் இருக்குன்னே வச்சுக்கோங்க. 20% முக்கியம் இல்லையா? வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசமே ரொம்ப சின்னது தானே. அப்ப அண்ணாமலை ஏன் வந்து இந்த கோல் அடிக்கிறாரு? அது தேவையே இல்லாம, சம்மனே இல்லாம ஆஜராகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி விக்கிரவாண்டி கூட்டத்துல போய் அதிமுக நிக்கவே இல்லங்க. புறக்கணிச்சிருச்சு. அப்போ இவரு என்ன சொல்லலாம்? மோடி அவர்களின் சாதனைகள சொல்லலாம். இல்ல திமுகவ தாக்கலாம். ஆனா அதிமுகவ தாக்குறாரு. திமுகவ தாக்குறத விட்டுட்டு. அப்படின்னா திமுக அரசுக்கு அண்ணாமலை வந்து ஒத்துழைப்பு குடுக்கிறாராங்கிற சந்தேகம் தான் எனக்கு. சார், நிறைவா ஒரு கேள்வி சார். எப்பொழுதுமே மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லிட்டு வந்தது என்னன்னா வந்து, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவெல்லாம் எதிர்த்து பேச மாட்டாரு. அப்படி எதிர்த்து பேசினா பெரிய பின்விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்ப அப்படியெல்லாம் தெரியலையே சார். ரொம்ப துணிச்சலா எதிர்த்து பேசுறாரு. அதிரடியான பதிலடிகளையும் அவர் குடுக்குறாரு. எந்த மாதிரியான பின்விளைவுகளும் வந்த மாதிரி தெரியலையே சார். இப்ப இருக்கிற மோடி அரசு பழைய மாதிரி பெரிய அளவுக்கு மத்திய புலனாய்வு அமைப்புகளை ஏவி விடுமாங்கிறதுல எனக்கு பெர்சனலா டவுட் இருக்கு. காரணம் அது வந்து எதிர்க்கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி நம்மளோட மெஜாரிட்டிய குலைத்ததே அதுதான்னு பாஜகவுள்ளயே நெறைய பேர் சொல்றாங்க. அந்த ஃபீட்பேக் வந்து அமித்ஷா, மோடி, நிர்மலா சீதாராமனுக்கு போயிருக்கும். எதிர்க்கட்சிகள ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்த பாரதிய ஜனதாவா தான் குடுத்தது. 2023 பாட்னா கூட்டத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க அத பார்க்கலாம். வரிசையா நிகழ்வுகள. அப்ப இனிமேலும் அத செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்க பாதிக்கப்பட்டவங்க எப்போதும் ஒரு அணிக்கு போயிருவாங்க. பழைய பகையெல்லாம் மறந்துருவாங்க. எனவே அந்த இடத்துல ரெகுலரான ஒரு விசாரணைகள் அது நடக்குங்க. அது போக சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ பல நேரங்கள்ல வந்து இதெல்லாம் கண்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக நீதித்துறை என்ன ஆகும்னா, நீங்க மெஜாரிட்டி இல்ல, கொஞ்சம் பலவீனமா இருக்கீங்கன்னா, நீதித்துறை ரொம்ப சுதந்திரமா செயல்படும். எத்தனையோ தடவ பார்த்திருக்கோம். அப்போ இடி, பிஎம்எல்ஏ ஜாமீன் கிடைக்காம போறது. இதுல எல்லாம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் நெறைய கருத்துக்கள் சொல்லும். உதாரணமா நம்ம ஹேமந்த் சோரன் வழக்கிலேயே ஹைகோர்ட் வந்து கிளீனா ஜாமீன் குடுத்துருச்சு. இத மாரியான பல நிகழ்வுகள் இனிமேல் பார்க்கலாம். எனவே எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான ஒரு ஆபத்தை நோக்கி இல்லன்னு தான் நான் நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.